எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். லாகுல், முதலாளி, நானு, மட்டு டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஆர்சிபி ஆல் டைம் டிராஃப்ட் அப்படின்னு சொன்னோடனே மட்டும் இந்த அப்படியே படிச்சுட்டு இருக்கு. அப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே கேமரா விட்டு போயிருச்சு. பயங்கரமா ப்ரிப்பேர் பண்றேன்னு லாகுல் ஏதோ 6-10 பாட்டை போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஒரு வைப்ல தான் ஆரம்பிக்கிறோம். நாங்க ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் பாட்டு போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆர்சிபியோடைய ஆல் டைம் இந்த வைப்லயே ஆர்சிபியோடைய ஆல் டைம் 11 டிராஃப்ட் நாங்க எடுக்க போறோம். நீங்க சொல்லுங்க எப்படின்னு. ஸோ இதுதான் லாகுல். நம்ம இப்போ ஃபுட்பால் ரெக்கார்ட் பண்ணும்போது நீ சொன்ன இந்த நார்வீஜன் ஏர்வேஸ் அது இதுன்னு ஏர்வேஸ் வச்சே போட்டிருக்கேன். 4 ஏர்வேஸ் சொல்றேன், நீ யாருக்குன்னு சொல்லிடு. அப்புறம் நான் என்னன்னு அப்படியே காட்டுறேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் யாருக்கு? முதலாளிக்கு. ஓகே. யுனைடெட் ஏர்வேஸ் யாருக்கு? உங்களுக்கு. லுஃப்தான்ஸா? மட்டுக்கு. கேஎல்எம்? பாகிஸ்தான். கேஎல்எம் நான் எடுத்துக்கிறேன். நான் தான் கடைசி வருவேனே. நீதான் கடைசி. உண்மையிலே இதெல்லாம் ரிக்டு. இது என்னடா ரிக்டு? நீ தான்டா சொன்ன. நான் ஃபர்ஸ்ட், நீ ஃபோர்த். ஓகேவா? ஸோ அதே ஆர்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் தானே எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேயர் தானே எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் போயிட்டு தானே வரும். சரி, ஒன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு பிளேயர் எனக்கு டவுட். இப்ப 4 ஃபாரின் பிளேயர் தான் எடுக்க முடியும். 4 ஃபாரின் பிளேயர் தான் எடுக்க முடியும். வாங்க. சரி, விராட் கோலி போங்க. விராட் கோலி. அடுத்து நானா இல்ல வெற்றியா? நீதான். இல்ல வெற்றி செகண்ட். நீ பாரு, கடைசியில நீ எவனா இது பண்ணியோ நம்ம நாக் அவுட்ல அந்த பிளேயர் தான். வெற்றி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் வந்து யார் சொல்றது, கிறிஸ் கெயில் எடுக்கிறேன். அதான் இவ்வளவு யோசிக்கணுமா? நான் கெயில் விராட் கோலிக்கு மேல கெயில் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மட்டும் நம்பர் 4 ஏபிடி. அப்படி வாங்க. லாகுல் நீங்க. ஒரே நிமிஷம். 2 பிளேயர் இப்ப லாகுலுக்கு. ஏபிடி நம்பர் 4 எல்லாம் எடுத்துட்டீங்க, போங்க. நீதான்டா கால் பண்ண நம்பரை. நம்பர் 11 டெய்ல் ஸ்டெயின். ஓகே. நட்டு சந்தோஷப்படுது, ஏதோ ஒரு பிளேயர் விட்டுட்ட அப்படின்னு. இல்ல எடுத்துட்டீங்களா? இல்ல இதுதான் 3 மெயின். அவ்வளோ திங்க் பண்றீங்களா? சரி, நம்பர் 1 வந்து ஃபாஃப். நட்டு நீதான். நம்பர் 1 வாட்சன். முதலாளி. ஏபிடி இப்ப என்ன போடுற நீ? நம்பர் 4. இப்போதைக்கு நம்பர் 4, நம்பர் 3 கூட மாறலாம். நான் வந்து என்ன சொல்றது, பேர் என்ன, ராஸ் டெய்லர் ஓபனரா? அவர் ஓபனர் இறக்குறாரு. சரி, ஓகே. ஓபனரே போடவா நம்பர் 4 போடவா? ஓபனரா? நான் வந்து எனக்கு வந்து இன்னொருத்தர் இருக்கான். சரி, நான் இப்போதைக்கு சரி 4 போர்டு பாக்கலாம். நான் இன்னொரு சரி ஓகே டெய்லர். அத நான் சொல்ல மாட்டேன் யாரு அப்படின்றான் வெற்றி. இப்ப 2 பிளேயர். நான் வந்து கோலியோட கேஎல் ராகுல் ஓபனிங் இருக்கிறேன். அப்புறம் வந்து இந்தியன் இது கம்மி தான். குருணால் பாண்டியா 7. கட்டியா நான் வந்து சஹால் 11. ஓகே. I'll go with number 9 கும்ப்ளே. நம்பர் 9 கும்ப்ளே. சிறப்பு. நீங்க வாங்க லாகுல், உங்களுக்கு 2 பிக் இப்போ. நம்பர் 2 வந்து தில்ஷன். அடேங்கப்பா, பாசம் பிச்சிட்டு வருது. 3 ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்கேன். வெயிட்டா முடிச்சு விடுங்க. இன்னொரு பிளேயர் இருக்கு. அதான் இருங்க. நான் வந்து 3 இந்தியன் பிளேயர் எடுத்திருக்கேன் லாகுல். அதான் வெயிட்டா எடுத்திருக்கீங்க.
ம். இவனா? அவனே தான். சரி நம்பர் 9 வந்து ஹேசல் கார்டு எடுத்துக்கிறேன். Shit, நான் எடுக்கலாம்னு வச்சிருந்தேன். ஸ்டெயினே எடுப்பாராம், ஹேசல்வுட்டே எடுப்பாராம் இவரு. மட்டும் நீதான். ஏன் ஒரு ஏற்கனவே 2 ஃபாரின் பிளேயர் எடுத்துட்டேன். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கு. சரி நான் இப்போதைக்கு ஒரு இந்தியன் சீமர் எடுத்துக்கவா? கோ வித் இவனா அவனா இவனா அவனா இவனா அவனா அவனா இவனா? ஓகே லெஃப்ட் ஹேண்டர் ஜாயிர் கான். வெயிட்டா மட்டும். எதுல நம்பர் 10? 10 10. முதலாளி நீங்க தான். நான் கேலிஸ் எடுக்கிறேன். ஓ மை காட். நம்பர் 5 3 5. 5 ஓகே 5 போடவா காலேஜ்? இல்ல 3 போடவா? 3 போட்டுரு. ஓகே டன். ஷிட். சரி ஓகே. நான் காலிஸ் வந்து ஃபீல் பண்றான். ராஜத் பட்டிதர் 4 கேப்டன். அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார். நம்பர் இப்போதைக்கு 9 போட்டுக்கிறேன் புவனேஸ்வர் குமார். நானா இல்லடா அபேஸ் பண்ணாத வெற்றி ஆட்டைய வெற்றி இப்ப. வெற்றியா? வெற்றி நீ கெயில் டெய்லர் காலிஸ் சாஹல் 4 பேர் எடுத்திருக்க. ஆமா. இன்னும் நான் வந்து பிரவீன் குமார். இது ஓஜி. நம்பர் 10. ஆக்சுவலா கொஞ்சம் பேட்டிங் பிடிப்ப 8 9 ஓகே. குமார்லாம் பேட்டிங் பிடிக்கணும். இல்லடா இப்பெல்லாம் எதிர்பார்க்கறீங்க. நீ வந்து நேத்தன் பிராக்கன் எடுக்கிறியா? வைடு வேற எடுத்துட்டேன். go யுவராஜ் at 5. வெயிட் அப்படியே மட்டும் யோசிச்சுட்டு சரி இது பண்ணுது. ஃபாரின் ஆப்ஷன் இருக்கும். சரி இந்தியன் பிளேயர் எடுக்கணும் என்ன பண்றது? ரகுலா நீதான். 2 லாக்குல். நம்பர் விஜய் ப்ரோ நீங்க யார் கேப்டன் எடுத்தீங்க? பத்திதார். சரி நம்பர் 3 வந்து படிக்கல். நம்பர் 4 வந்து I will go ஊட்டாப்பா. அடியன் தானே நீ அவனுக்கு போய் நம்பர் 4ல போடுற. இல்ல 5 போட்டுக்குவேன் நான் அப்புறம் பாத்துக்குவேன் 5. சரி நான் ஓகே. எடுக்கலாம்னு பார்த்தேன் ஓபனிங். யாரு நம்பர் நம்பர் யாரையா சொன்னேன்? உத்தப்பாவும் படிக்கல் எடுத்திருக்காரு. உத்தப்பாவும் படிக்கல். I'll put இப்போதைக்கு இந்தியன் பிளேயரா போவோம். நம்பர் 6 தினேஷ் கார்த்திக். முதலாளி நான் வந்து சால்ட் கீப்பர் அண்ட் ஓபனர். ஓகே கெயில் சால்ட் முதலாளி ஓபனர்ஸ். வெற்றியான 4 ஃபாரின் பிளேயர் முடிஞ்சிச்சு. மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. மட்டும் வெயிட்டா? அவனுக்கும் முடிஞ்சிச்சு. உனக்கு வந்து இதுக்கு மேல 2 இந்தியன் பிளேயர் தான் இருக்கும். மற்றதெல்லாம் ஃபாரின் பிளேயர் தான். அதான் அதை யாராச்சும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்துக்கலாம், ஜப்பே எடுத்துக்கலாம். இதான்டா பாக்குறேன் நல்ல பிளேயரா எடுக்கணும்ல. அது கூட நான் ஜப்பையா எடுத்துருவேன்னு உனக்கு ஒரு இது. நீ ஒரு சரி இப்ப நான் ஃபாரின் பிளேயர் எடுக்கணும் உனக்கு அதானே? எடுங்க ஏதோ ஜப்பையா அவர் எடுத்துருங்க, ஜப்பையா முடிச்சிருங்க. சரி 5 கிளாஸ் 10 ஸ்டார்க்கு. தட்டாத சொல்லு. கிளாஸ் ஸ்குவாட்ல இருந்த தவிர விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியலையே. ஸ்குவாட்ல இருக்கான்ல அப்புறம் என்ன போ. ஹர்ஷல் பட்டேல் விளையாடி இருக்கானா? 3 மேட்ச் விளையாடிருக்கான். ஹர்ஷல் பட்டேல் என்ன வெற்றி 10? ஓகே.
ஓகே, சப்பையா எடுத்துட்டீங்களா? என்னடா சப்பையா எடுத்தேன்? ம், எத்தனை ஃபாரின் பிளேயர் இருக்கு எனக்கு? இருக்கு. ஓகே, இந்தியன் பிளேயரே போலாம். 11 தானே எடுக்கிறோம். 11 தான், 11 ஆமா தான். ஆமா. ம். எர்ரா படே படே தானே இருக்கணும். சரி, ஓகே, இப்போதைக்கு வந்து எடுக்கணும். சரி, சிராஜ் 10. ஃபீல் பண்றாரு. ஜஹீர் 10ன்னா சிராஜ் 11 போட்டுக்கவா 8 போடவா? ஜஹீர் கான் 10, சிராஜ் 11. ம். வெற்றி நீதான். லாக்குல் இல்லையா? நான்டா. லாக்குல். ஓ சாரி ராகுல், வெரி சாரி. நம்பர் 5 மனிஷ் பாண்டே. அஞ்சு ஓப்பனர் எடுத்து அவன் எப்படி வேணா எடுப்பான்டா. சிஎஸ்கே 4 ஓப்பனர் வச்சு ஒரு டைம் விளாண்டாங்கல்ல. நம்பர் 6 தேவையா? சரி, ஓகே. நாளைக்கு ஃபாரினர் எடுத்துட்டேனா? ஆசை. எடுத்துட்டீங்க. கூச்சப்படாதீங்க. இருங்க ப்ரோ. சரி, நம்பர் 6 வந்து தூபே எடுத்துக்கிறேன். சிவம் தூபே. தூபே அதை பாடணும் உனக்கு அதானே. இப்பதான் தூபே ஓட்டுன 2 -5 of 10 எல்லாம் கொடுத்த. இருந்தாலும் சிவம் தூபே அடிப்பான்டா. அதெல்லாம் நாங்க கொடுக்கலாம் செய்வோம். என் டீமுக்கு அடிப்பான். எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றான். சரி போங்க. இன்னொன்னு யாரு? அதான் மனிஷ் பாண்டே தூபே. ஓ, எடுத்துரு. ஓகே ஓகே, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண. நீதான் எடு. இந்தியன் பிளேயர் இருக்குமா? இன்னும் பவுலர் தேவையா? ப்ரீ இம்பாக்ட்ஸ் பரவாயில்ல. கும்ப்ளே 8 போட்டு ஆர்பி சிங் எடுத்துக்கிறேன் நான். கும்ப்ளே 8ஆடா? ம், கும்ப்ளே 8ஆ? சரி ஓகே. ஆர்பி சிங். இல்ல மாத்திக்குவா. அவன்லாம் சொன்னதுதான். இல்ல. இது வரைக்கும் நம்ம மாத்தினதே கிடையாது. அடுத்த ரவுண்ட் போலேடா. படா அப்படின்ட்டாங்க. படா அப்படின்ட்டாங்க. ஓகே, ஒரு ஓவர் தேவை இருக்காது. ஓகே ஃபைன், போதும். நம்ம பார்த்து வந்து படா அப்படின்ட்டாங்க. அடிப்போம். 3 4 5 6 பேர் இருக்காங்க. 3 பேட்ஸ்மேன் அடிப்போம், போதும். படா படா அப்படின்ட்டாங்க. வெற்றி எடுக்கணுமா? படா படா. வாஷிங்டன் சுந்தர் 7. வாஷிங்டன் ஓட்டுனீங்க. வேற ஆள். சரி, இல்ல சொல்லிட்டீங்க பிரதர். வித்ரா பண்ணிக்க முடியாதா? இப்பதான் நான் கேட்டேன். வித்ரா பண்ணிக்க முடியாது. சரி விடுங்க, சுந்தர் வச்சுக்கோங்க. சரி ஓகே. அடுத்து எனக்கு 2ஆ? சப்பையா எடுங்க, முடிச்சு விடுங்க. என்னடா எடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்னும் பெருசா இல்ல. ஒன்னும் இல்லையாமா. சரி, இவ்வளவு ஆசைப்படுறீங்க, எடுத்துக்கோங்க. இவன் 2 எடுக்கவா அவன் 2 எடுக்கவான்னு தெரியல. நாங்களும் இப்ப சொல்லுவோம், இன்னும் ஓட்டிங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரடா? அப்படி யாராவது இருக்காங்களா என்ன? நான் அந்த மாதிரியே இன்னும் திங்க் பண்ணலையே. இல்ல சும்மா சொன்னேன். என்னடா சொன்ன? எதுவும் சொல்லலையே. டேய் சொல்லு, என்னன்னு சொல்றா? எந்த பிளேயர்னு சொல்றா?
தெரியலடா, நீ தானே சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்களேடா. அதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சொல்லு. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நான் யாரை எடுக்கிறது? சிவநாராயண் சந்திரபால் எடுக்கவா? எடுக்க மாட்டேன். வெயிட் எடுங்க. எடுங்க. இல்ல அவனையும் அவ்வளவுதான் அவ்வளவுதான். சும்மா சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் கிடையாது. அப்படி டேய், பார்த்தா டேய், இவனை கூட டேய், தான் டேய், சொன்னேன். அவன் பேரு எல்லா- சுனில் ஜோஷி கூட தான் இருக்கான். அவனை எல்லாம் சொல்றேன். அவன் ரெண்டு சொல்லிட்டான், ரெண்டு ரெண்டு சொல்லிட்டான். பேரே முடிஞ்சிருச்சு, ரெண்டு சொல்லிட்டு அவன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு. போங்கடா, காமெடி பண்ணாதீங்க. முதலாளி டேய் நீ தான்டா காமெடி பண்ற. நான் இல்ல, சரி ஸ்டாயினிஸ் 1. எங்க நம்பர்? ஸ்டாயினிஸ் வந்து 7 போட்டுக்குங்க. டிம் டேவிட் 6 போட்டுக்கோங்க. குருணல் 7 இருக்கு, குருணல் 8. அப்ப குருணல் 8 ஆக்கிடுறேன். பேட்டிங் டெப்த் கொண்டு வரேன். குருணல், டிம் டேவிட், ஸ்டாயினஸா? ஸ்டாயினிஸ் 7 ஆல்ரவுண்டர். நான் வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறேன். நம்பர் 6ல. பாக்கி இருக்கு, 6 பாக்கி இருக்கா? 6 தான் வெங்கடேஷ் ஐயர் எடுத்தியா? ஆமா ஆமா, வெற்றி இன்னும் 7 8 இருக்கு. வெற்றிக்கெல்லாம் 3 இருக்குடா. 3ம் 8ம் இருக்குடா. 3 தான் கேலிஸ் சொன்னேடா. 3ல கேரேஜ் போட்டிருக்கேன், 5ம் 8ம் இருக்கு. ஓகே ஓகே. ஐயோ, இவன் வேற நான் ரொம்ப திட்டிருக்கேனே. பரவாயில்ல, எடு, கூச்சப்படாத. சரி, ஜிதேஷ் சர்மா 7. சரி, தினேஷ் கார்த்திக், ஜிதேஷ் சர்மா. வெயிட்டா நீங்க? இன்னும் உனக்கு வந்து 2ம் 3ம் இருக்கு. லாகுல் நீ தான், உன்னோட 2 இப்போ. அது ஏபிடி எங்க வேணா போலாம், அதனால இப்போதைக்கு 2 and 3 வச்சுக்கோ. ஓகே இருங்க பாக்குறேன். யாரா? சரி, யார் அடிச்சா? இவனதான் எடுத்தாகணும். 7 8. ஆசைப்பட்டு எடுத்துட்டேன். ஆசைப்பட்டு யார் எடுத்த சொல்லு. ஆர்பி சிங் தான். அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு. வேற யாராவது எடுத்துக்கலாம். உமேஷ் யாதவ் 10. ஓகே, உமேஷ் யாதவ் 10ஆடா? யார் பவுலர் யார் இருக்கா வேற? இன்னும் உனக்கு 7 8 இருக்கு லாகுல். நான் எடுக்கவா? யாருன்னு சொல்லு. வேலைக்கு ஆவானா? ஆக மாட்டான். ஆமாட்டான். யார் மேக்ஸ்வெல் யோசிக்கிறியா? இல்ல, நான் எடுக்க முடியாது. ஃபாரின் பிளேயர் போக முடியாதுல, அதனால தான் ஃபர்ஸ்ட் 4 பிக்குமே ஃபாரின் பிளேயர் தானே. அடிச்ச 4 பேருமே ரவுடி தானா? ஏய், இவன் எல்லாம் எடுக்கணுமாடா? எடுக்காத. இவனையெல்லாம் எடுக்கணுமான்னு யோசிக்கிறீங்க லாகுல் நீங்க? யாருமே இல்லையாடா வேற? என் தலைவன் எடுத்து அவனுக்கு இன்னொரு கிரிக்கெட் இன்னொரு சான்ஸ் கொடுக்க போதுன்னு நான் சொல்ல போறேன்டா. அவனதான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். அதான் சொன்னேன் இவனை எடுக்கணுமான்னு. யாரா? டேய், எடுங்க யாராச்சும். நிறைய பேர் எடுத்துட்டீங்களா? யாரும் எடுக்கல. எடு. இல்ல கேட்டேன், எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். எடுங்க, ஒருத்தர் நிறைய விக்கெட் எடுத்தாரு. யாருடா? சொல்ல மாட்டேன்.
அங்கிருந்து மும்பைக்கு போனாரு. மும்பைல உட்கார வச்சுட்டு வேற ஒருத்தர் விளையாடினாங்க. அந்த இன்னொரு விளையாடினவர் தான் பும்ரா. இதுக்கு நீ பேரே சொல்லிட்டு போயிடலாம், மண்டை இதாக மாட்டேங்குது. வினய்குமார் எடுத்துட்டீங்களா? நான் வினய்குமார் எடுத்துக்கிறேன். 8 வினய்குமார். ஓகே, ஸ்பின்னர்லாம் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா மட்டே இன்னும் 2 and 3 ஏய் யார் வேணா எடுக்கலாம். தில்ஷன் இருக்காண்டா. நானா ரவுடியே எடுத்துருவேன். அதான் தெரியல யார் எடுக்குதுன்னு. டேய் சும்மா கதை விடாது. 2 ஃபாரின் பிளேயர் தான் எடுத்திருக்க. 2 பேர் தான். உனக்கு ஃபாரின் பிளேயர் முடிஞ்சிச்சா விஜய்? ஆமா முடிஞ்சிச்சு. எனக்கு முடிஞ்சிச்சு, கவலைப்படாதீங்க. சரி சரி ஓகே. எடுத்துக்கலாம், நீங்க அவனை எடுத்துருங்க, கூச்சப்படாதீங்க, எடுத்துருங்க. யாருன்னு சொல்ல எனக்கு தெரியல. சொல்லி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். இல்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, யார் வேணா எடுக்கலாம். நீ அதுக்குதான் சொல்றேன். ஏய் நல்ல 2 நல்ல பிளேயர் இருக்காங்கடா, ஃபாரின் பிளேயர் இருக்காங்கல்ல. நிறைய பேர் இருக்காங்க. தில்ஷான் எடுத்துக்க கூடாது இல்ல. அது இதை ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி பாத்துக்கோங்க மூஞ்சி ஒரு தடவை. தில்ஷான் ஆசைப்பட்டு தில்ஷான் ஆஸ்பினர்னுவாங்க. தில்ஷான் ஓபனிங் அடிப்பான். சரி எடு, அவன் எடு. மெக்கலம் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இப்போதைக்கு என்ன 1 3 ஓப்பனிங்கே எடுத்துக்கிறேன். ஓகே சரி, போ 3 யாரு அடுத்தா? ஓகே, முதலாளி கேதர் ஜாதவ் 5. ஓ மை காட், என் தலைவன் நீ எடுத்துட்டீங்களே. சரி, நான் வந்து 11 ரசிக்தார். அப்புறம் வந்து 3 வேற எடுக்கணுமா? 3 வந்து ராகுல் டிராவிட். டிராவிடா? எனக்கு ரொம்ப நிறைய பேட்டிங் டெப்த் இருக்கு, ஆனா நான் மாத்திக்குவேன். பட்டிதர், கிளாசன், டேவிட், ஸ்டாயினிஸ், க்ரூனல் மாத்திக்கலாம். தேவைன்னா நான் இது பண்ணிடுவேன். டிராவிட் பேட்டிங்கே கொடுக்காம ஆக்சுவலா வேற ஒருத்தர் போயிருப்பேன். யாருக்கு? நான் சௌரவ் திவாரி போயிருப்பேன். டிராவிட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இன்னும் இருக்க மாதிரி இருக்கும். எந்துக்கும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் இன்னும் ரைட் ஹேண்டரே போறேன். வெற்றி சாரி. வெற்றி லாஸ்ட் ரவுண்ட் உன்னோட நம்பர் 8 இருக்கு. வெற்றி பேர்னா யாஷ்தேல் எடுக்கலாமா? எடுத்துட்டானே இவன் இல்லையா? எடுக்கணும்னா எடுங்க. நான் பிரவீன்குமார் 8 போட்டு 9 யாஷ்தேல் போட்டு. ஓகே, ஹர்ஷல் பட்டேல் இருக்கானே வெற்றி, அவனே 8 போட்டுக்கலாம். ஓகே 8 9 சரி, இப்போதைக்கு யார் சொன்னா யாஷ்தேல். ஓகே யாஷ்தேல் நீ தான்டா, எடு, கூச்சப்படாத. ப்ரோ என் 10 யார் ப்ரோ? உமேஷ் யாதவ். கேபி எடுத்து 3 டன். ராகுல் உன்னோட கடைசி பிக். டிராவிஸரை விட்டீங்களேடா லைவ். கெவின் பீட்டர்சன் தான் வச்சிருந்தேன். சரி ஓகே, சொல்லுங்க. கேமரூன் கிரீனை விட்டீங்களேடா. கேமரூன் கிரீன் சொல்லுங்க. ராகுலால சொல்ல முடியாது. நீ சொல்ல முடியாது, அதனால தான் நான் சொல்றேன். அவனுக்கு லாக் ஆயிருச்சு. நான் சுயாஷ் சர்மா நம்பர் 7 நம்பர் 7 என்ன பண்றது, மாத்திக்கலாம் அப்புறம். வினய்குமார 7 போடு அட்லீஸ்ட். ஸ்டெயின் 8 போடு, 9 உமேஷ் யாதவ் போடு. சரி ஓகே, சுயாஷ் நான் 11 போடுறேன். முடிஞ்சிருச்சுப்பா. அவங்கவுங்க டீம் சொல்லிருங்க. நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து வரேன். ராகுல் டீம் பத்தி சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஃபாஃப், தில்ஷான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் வந்து படிக்கல், உத்தப்பா, மணிஷ் பாண்டே, சிவம் தூபே, வினய்குமார், ஸ்டெயின், கன், ஹேசல்வுட், உமேஷ் யாதவ், சுயா சர்மா. இதுல யார் கேப்டன்? ராகுல். யார் விக்கெட் கீப்பர்? ஃபாஃப் கேப்டன். விக்கெட் கீப்பர் உத்தப்பா விக்கெட் கீப்பர். சோ ராகுலோட இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மட்டும் அதான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு. பவுலிங் நல்ல பவுலிங் தான். ஹேசல்வுட், ஸ்டெயின் வந்து வேற லெவல்ல. பட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போவானாம கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் யாராவது எடுத்துருந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிருக்கணும். ரொம்ப நிறைய லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் இல்லை. மணிஷ் பாண்டே, தூபே எல்லாம் இப்பவே நம்ம திட்டிட்டு இருக்கோம். 6 7 விளையாடக்கூடாது. அதான்டா, அதெல்லாம் ஓகே. பட் பேலன்ஸ் இல்ல. அதான் ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல ப்ராப்பரா. சரி ஓகே, அடுத்து ஒன் டீம். தில்ஷான் வந்து ஆல்ரவுண்டர் இல்லையா? தில்ஷான் ஆல்ரவுண்டர் தான். தில்ஷான் ஆல்ரவுண்டர் இருக்கான். படிக்கல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான். ஃபாஃப் இருக்கான் கேப்டன்சிக்கு. உத்தப்பா
டாப் 4 நல்லா தான் இருக்கு. மனிஷ் பாண்டே at 5 பார்க்கலாம். தூபே ஓகே தான். 6 இந்தியாவுக்கு விளையாடுறாரு இப்ப கரண்டா. 7 வினய்குமார் கொஞ்சம் இல்ல ரொம்பவே பேட்டிங் டெப்த். இதுதான். ஓகே ஒன் டீம் மட்டும் வாட்சன், மெக்கலம், பீட்டர்சன், ஏபி டிவிலியர்ஸ், யுவராஜ், தினேஷ் கார்த்திக், ஜிதேஷ் சர்மா, கும்ப்ளே, ஆர்பி சிங், ஜஹீர்கான், சிராஜ். உன்னோட கேப்டன் யாரு, கீப்பர் யாரு? கும்ப்ளே கேப்டன் கேப்டன். கீப்பர் யாரு? டிகே. ஓகே ஒன் டீமை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதான் நான் ஒரே லெஃப்ட் ஹேண்டரு யுவராஜ் சிங். அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ் தான் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருந்துருக்கலாம். ஆர்பி சிங், ஜஹீர்கான், சிராஜ், கும்ப்ளே ஓகே தான். 5வது பவுலருக்கு நீ யுவராஜ் சிங் வச்சு ஓட்டணும். வாட்சன் இருக்கான். வாட்சன்ரா. ஓகே கேபி அந்த 2 6 7 அந்த ஃபயர் பவர், ஃபினிஷிங் ஃபயர் பவர், அது ஒரு கேள்விக்குறி. கேள்விக்குறின்றியா? இப்ப 6 7 தான்டா கேள்விக்குறி என்ன பொறுத்த வரைக்கும். 5 இல்லடா தினேஷ் கார்த்திக் வந்து லைக் 2 சீசன் லிட்டரலி வந்து ஆர்சிபிக்கு அந்த ரோல் தான் விளையாடுனா, நல்லா ஆமா ஆனா எப்படி விளையாடுனா. விளையாடுறாரு நான் எடுத்துருந்தேன். அதான் சொல்றேன், நல்லா விளையாடலாம். நம்பர் ஆஃப் ரன்ஸ் விட்டு நான் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க நிறைய மேட்ச், அதனால தான் பிசிக்கா எடுத்தேன். என்ன கொஞ்சம் கும்ப்ளே நம்பர் 8 கொஞ்சம் ஹை தான், பட் ஓகே இம்பாக்ட் சப் இல்லாத 11ல வந்து கும்ப்ளே 8ன்றது டீசென்ட் எனஃப்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாகிர் கானும் ஓரளவுக்கு பேட்டை ஹோல்ட் பண்ண தெரியும், அது 9ன்றதுனால ஓகேன்ற. சரி ஓகே முதலாளி டீம் கெயில், சால்ட், காலிஸ், டெய்லர், கேதர் ஜாதவ், வெங்கடேஷ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், பிரவீன் குமார், யாஷ் தயால், ஹர்ஷல் பட்டேல், யுஸ்வேந்திர சாஹல். இதுல வந்து ஹர்ஷல் பட்டேல் வில் கம் ஹையர் ஆஃப் தி ஆர்டர் 9. ஸோ 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. வாஷிங்டன் சுந்தரோட ஆஸ்பின் இருக்கு. முதலாளி நீங்க சொல்லுங்க உங்க டீமை பத்தி. இல்ல விக்கெட் கீப்பர் சால்ட், கேப்டன் வந்து டெய்லரா, கேலிஸா இல்ல கெயிலா அப்படின்னு இருக்கு. 3 பேர்ல யாரும் கேப்டன் போட்டுக்கலாம். நான் வந்து கேலிஸே கேப்டன் ஆக்கின்னு வச்சுக்கோங்க. காலிஸ் ஓகே. ஸோ வந்து டாப் ஆர்டர் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. நடுவில் கேதர் ஜாதவ் கேன் பிளே இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ். வெங்கடேஷ் ஐயர் ஃப்ளோட்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங்டன் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பாரு, அந்த மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு. ஸ்பின்னிங்க்கு தலை இருக்காரு, சால் இருக்காரு. ஸோ சாலிடா ஓவர்ஸ் போறதுக்கு ஆள் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா போலர்ஸ் தேவை, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அவளுக்கு ஓகே தான். ஓகே மட்டு சொல்லு. ஐ மீன் வாஷிங்டன் சுந்தர் ரோலை வந்து கெயிலேயே வந்து ஆஃப் ஸ்பின் போட்டுருவாரு இந்த டீம்ல. ஸோ வாஷிங்டன் சுந்தர் எடுக்காம இல்ல, என்ன வாஷிங்டன் சுந்தர் என்ன பெருசா பேட்டிங் பண்ற போறாரு, என்ன பவுலிங் போடுவாரு. கெயில் நிறைய பவுலிங் போட்டிருக்காரு ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தரோட. அதனால சொல்றேன் மேபி அதுக்கு பதிலா பேட்ஸ்மேனே போயிருக்கலாமா. இருக்காங்களா யாருலாம் சொல்றேன், ஒரு இது கேட்குறேன். அடணும் யார் கேலிஸ் இருக்கும்போது யாஷ் தயாலும் இல்லாம பேட்ஸ்மேனாவே யாரோ பேட்டிங் ஆல்ரவுண்டரா போயிருக்கலாம். பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்கணும்ல. நீங்க ஃபாரின் பிளேயர்ஸும் 4 தான் கொடுத்துருக்கீங்க, வேற எங்க சேர்க்கறது? 4 தான் கொடுத்துருக்கோம். அவங்களும் 4 தானே பிரதர். டாப் 4 எடுத்தோடனே 4 நீங்க எடுத்துட்டீங்க. ஆமா பேட்டிங் யாரும் இல்ல ஆல்ரவுண்டர். ஓகே ஓகே ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சும்மா நினைச்சு போடுறதுக்கு ஒரு ஷபாஸ் அஹ்மத் அந்த மாதிரி எடுத்திருந்தா பவான் நெகி எடுத்திருக்கலாம். நெகி, இக்பால் அப்துல்லா, ஷபாஸ் அஹ்மத் யாராச்சும் சும்மா ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே எல்லாம் ஒண்ணுதான். சரி ஓகே என் டீம் வந்து விராட் கோலி, கேஎல் ராகுல் டிராவிட், ஃப்ளோட்டர். அது நான் யூஸ் பண்ணா தேவையான விக்கெட் போனா வரும். இல்லாட்டி பட்டிதர், கிளாசன், டிம் டேவிட், ஸ்டாயினிஸ், க்ரூனல் அப்படியே போயிடும் பேட்டிங்க. க்ரூனல் வந்து லெஃப்ட் ஹேண்டர், இப்போ அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரே லெஃப்ட் ஹேண்டர் க்ரூனல். அவங்க இப்போ கரண்ட் டீமுக்கு அப்படிதான் இருக்கு. பவுலிங் வந்து இப்போ இருக்க கரண்ட் டீமை நான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். புவனேஸ்வர், க்ரூனல், ரசிக்தார், ஹேசல்வுட்டுக்கு பதிலாக நான் ஸ்டார்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பவுலிங் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. ஸ்டாயினிஸ் ஆல்ரவுண்டர், டிம் டேவிட் தேவைப்பட்டா கொஞ்சம் பவுலிங் போடுவார். ஸோ இதுதான் என்னுடைய டீம். கிளாஸ் அண்ட் விக்கெட் கீப்பர் ரஜத் பட்டிதர், அவங்களோட 2 டைம் கப் அடிச்சு கொடுத்த பட்டிதர் கேப்டன். டிராவிட பத்ரிநாத் ஆகிட்டீங்க. டிராவிட் பேட்டிங் அப்படின்ட்டீங்க. ஓகே ஒரு மேபி 5th பவுலிங் கொஞ்சம் கஷ்டமா ஸ்டாயினிஸ் வச்சு போடுறது கொஞ்சம் இதுவா இருக்கும். மற்றபடி ஓகே தான். ஸ்டாயினிஸ் ஒரு 6th ஆப்ஷனா இருந்தா பெட்டரா இருக்கும். இன்னும் மேபி டிராவிட் இல்லாம வேற யாராச்சும் இன்னொருத்தர் லோவர் ஆர்டர் இந்தியன் இதுல கஷ்டம் தான் வெற்றி சொன்ன மாதிரி. மேபி அது வேணா ஒரு டிராவிட் வந்து ஒரு குவாலிட்டி ஆப்ஷன். ஏன்னா நல்ல விக்கெட்ல 2 விக்கெட் போயிருச்சு அப்படின்னா டிராவிட் வந்து காப்பாத்தி விட்டுருவார் டீம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அதான் அந்த 5th பவுலிங் அட்டாக் தான். 5th பவுலர் வந்து ஸ்டாயினிஸ்ன்றது டூ ஹை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஆப்ஷனே இல்ல, டிம் டேவிட் தான் அப்படின்றது கஷ்டம். ஓகே ஸோ இதுதான் என்னுடைய டீம். ஸோ வியூவர்ஸ் இதுதான் எங்களுடைய ஆர்சிபி ஆல் டைம் 11 டிராஃப்ட். ரொம்ப நாள் கழிச்சு டிராஃப்ட் போட்டிருக்கோம்.
எந்த டிராஃப்ட்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வேற யாரை எடுத்துப்பீங்க? ஸ்ரீநாத், அரவிந்த் அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆர்சிபி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நாங்க விட்டுருக்கோம். பல சௌரவ் திவாரி சௌரவ் திவாரி விட்டுருக்கோம். நல்லா என் விளையாடி தலைவன் கருண் நாயரை எடுக்கல. கருணை விளையாடுனா அதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இருக்காரு KS மேக்ஸ்வெல் வேண்டாம். மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் விட்டுட்டீங்க. ரியோஃப் வாண்டமவ் அதெல்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணவர் விட்டுட்டீங்க. என் பார்த்திவ் தலைவன் பட்டேல் இந்த முகமது கைஃப் ஓஜி தலைவனை விட்டுட்டீங்க. பார்த்திவ் கேபி அருண் பட்டேல் கார்த்திக் 6 அடிச்சு வின் பண்ணாரு. பார்த்திவ் பட்டேல் விட்டீங்க. ரவி டேய், ராம்பால் இவனோட ஃபேவரட்ரா ஜெய்த உனத்கட். ஜெயதேவ் உனத்கர் விட்டீங்க. ஜெயதேவ் உனத்கத் டானுக்கெல்லாம் டான் அவரை யுவான் விட்டுட்டீங்க. துஷாரா. ம் கியூடிகே கிமால் மில்ஸ், முத்தையா முரளிதரன். நீ கிம் சவுதி. தில்ஷான் எதுக்குறது போல எத்தனை ஆப்ஷன் இருக்கு இல்ல ஹெட் ஆனா பேசிக்கா நம்ம QDK. எடுத்தது வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல அவங்க பீக்ல எந்த டீம்ல இருந்தாலும் அவங்க எந்த பீக்ல இருந்தாங்கன்ற கன்சிடர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். டேய், சோ அப்படி ஆனா பாக்குறப்ப group peak valid இருக்கும்போது பெரிய players. peak தானடா. கரண் சர்மா அவரை விட்டுட்டீங்க. வருண் கரண் ஆர் சர்மா ஆக்சுவலா ஒரு பெரிய மிஸ் தான். கரண் சர்மா வந்து எத்தனை தொடர்ந்துலாம் 3 ஐபிஎல் ஜெயிச்சிருக்காரு. லெக் ஸ்பின்னிங் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர். ராகுல் நீங்க அவர் எடுத்துக்கலாம். கரண் சர்மா தான் நான் சொன்னேன் ஆக்சுவலா. கரண் சர்மா கொஞ்சம் எடுத்துருக்கலாம். இத்தனை ஸ்வியா சர்மா எடுக்காம கரண் சர்மா எடுத்தா அட்லீஸ்ட் பேட்டிங் மேட்ச் கொஞ்சம் 7ல அது கூட அதிகம் தான். பட் அட்லீஸ்ட் சொல்லலாம் நான் 6 எல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு. என் தலைவன் ஒரிஜினல் தலைவனை விட்டுட்டீங்களே. முரளி கார்த்தி. அததான் சொல்ல வந்தேன். வெட்டோரி கேப்டன் வெட்டோரி. ஸ்டூவர்ட் பின்னியை விட்டுட்டீங்களேடா. எஸ்டிஆர் பின்னி. நான் ஆக்சுவலா நீ அசரங்கா எடுக்கணும் தான் விஜய் சொன்னான். இன்னொருத்தரையும் எடுத்துருங்கன்னா தில்ஷான் எடுத்தியே இன்னொரு ஸ்ரீலங்காவையும் எடுத்துரு. அசரங்காவை எடுத்திருந்தா கூட பேலன்ஸ் தான் இருந்திருக்கும். ஜாம்பாலாம் எடுத்திருந்திருக்கலாம். ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்பி மார்க்கில், லுங்கி நிகிடி. முத்தையா முரளிதரன், மாரிஸ். ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் வச்சு ஒரு மாடலாம். நிறைய பேர் விளையாடிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் இன்னும் டிராஃப்ட் நாங்க போடணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. முன்னாடி மாதிரி ஒரு வியூவரையும் கூப்பிட்டு நாங்க ஒரு ரேண்டம் டிராஃப்ட்டும் வைக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். இப்போ எந்த டீம் நல்ல டீம் பார்த்துட்டு சொல்லுங்க. முதலாளி Sign off with this. I'll be back with more. Your squad. Bye.